கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெற்றோர்பாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர்தாமே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி நடத்தக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மீது வைத்த எண்ணம் நோக்கம் வித்தியாசமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏற்ற காலத்தில் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வேதத்தை நாம் படிக்கும்பொழுது வாக்குத்தத்தங்களை தான் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் 67ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வாக்கியம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி, அப்படியானால் நாம் எந்த காரியத்தையும் தேவனை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் வாழ்கிற நாட்களிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்பது அல்ல, எளிமையும் சிறுமையுமானவர்களாகத்தான் உபத்திரவத்தின் குகையில தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு இறங்கி, அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகதான் அவரை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், என் குடும்பத்திற்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, அப்படி கேட்கின்ற சூழ்நிலையிலே எங்களை ஆசீர்வதித்து, பிரைஸ் தி லார்ட், இரக்கமும் உண்டு. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இரக்கத்தை கேட்கிறோம், கிருபையை கேட்கிறோம், தயவை கேட்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவரை பின்பற்றக்கூடிய காரியம். பிரைஸ் தி லார்ட். அநேகர் நம்முடைய சமுதாயத்திலே இறங்கும் ஆண்டவரே என்று சொல்வார்கள், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வார்கள், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை விரும்ப மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக, அதான் வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடந்து வருகிற பாதையிலே நம்முடைய தேவைகள் என்ன, நாம் கடந்து வருகிற பாதையிலே நாம் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பது ஆண்டவர் நன்றாக தெரியும், யாருக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியலாமே தவிர எல்லா காரியமும்
யாருக்கும் தெரியாது. ஆகையால் தான் வேதம் சொல்வது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அவரைத்தான் நோக்கி கூப்பிட வேண்டும். நோவா ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீதிமான், உத்தமன், தேவனோடு நடக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவன், தேவனும் அவனோடு நடந்த ஒரு மனுஷன் தான் நோவா. ஆகையால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண பஞ்சமத்தை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் விரும்புகிறதை செய்வதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இரக்கம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நம்முடைய சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதின் காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக முடித்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். தாயினுடைய வயிற்றில் உருவாகும் முன்னவே நம்மை அழைத்த தேவன் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இறங்கும், எங்களுக்கு இறங்கும், தேவரே எங்களுக்கு இறங்கும் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் அடுத்தது என்ன சொல்றாரு? எங்களை ஆசீர்வதித்து, அந்த விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்குள் இருக்கணும். எப்படி நமக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அதுபோல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த ஆசீர்வாதம்? நாம் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார். அதே நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார் படிப்படியாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலையும் உயர்த்துகிறார், ஆவிக்குரிய பிரகாரமும் உயர்த்தி கொண்டு வருகிறார். அப்படி வரும்பொழுதுதான் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அவர் இறங்குவார், ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டிய விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விருப்பம்தான், இந்த மூன்றாவது காரியம்தான் நம்மை ஆண்டவருக்குள் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடியவர். எந்த சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் மலரின்மையமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் எந்த சூழ்நிலையும் மனரின்மையமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், அவர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய முகம் என் மேல் பிரகாசமாக இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் போகையிலும் வருகையிலும் எந்த சூழ்நிலையிலும் பிசாசாவுடைய காரியம், சத்ருக்குடைய காரியம், வன்கண்கள், பொறாமையான ஆவியருடைய காரியங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி அதை தடுக்கும்படியாக சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அவை எல்லாவற்றுக்கும் விலக்கி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அவன் தனிப்பட்ட முறையிலே நம்ம இடத்திலே மோதுவது கிடையாது. மனிதர்களை கொண்டு நம்முடைய மனதை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் மனிதர்களை கொண்டு தான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். வேற எதை கொண்டு அவரால் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு பாதுகாப்பே அவர் தான். அவர் கேடகம், நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவருடைய கிருபை நமக்கு கூடியே இருக்கு. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறங்கும், மன நிறைவு கொடும், மன சமாதானம் கொடும், மனதிலே சந்தோஷம் கொடும், என்னை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதியும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. மனுஷன் 1000 கதை சொல்லுகிறான் அந்த காலத்தில். எல்லாத்தையும் பார்த்தா நம்ம மைண்டு வேறு மாதிரி ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எல்லாருடைய உபதேசத்தையும் கேட்கக்கூடாது, எல்லாரிடத்திலும் ஆலோசனை கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கேட்கணும். நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவையோ அது சில பேர்ட்ட தான் கேட்கணும். அதனால் யார்கிட்ட கேட்குறமோ இல்லையோ ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பிக்கணும். அவர் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் என்பது வேதனை தராத ஆசீர்வாதம், சமுதாயத்திற்கு பயப்படாத ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு பயப்படாத ஒரு ஆசீர்வாதம், அரசாங்கத்துக்கு பயப்படாத ஒரு ஆசீர்வாதம், மனிதனுக்கு பயப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை தாம் பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் தான் சங்கீதம் 65:11 என்ன சொல்கிறது? வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்து போகிற பாதையில் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறாரா? அபிஷேகத்தோடு நடத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நெய் சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குழந்தைங்களுக்கு பருப்பு சோறு நெய் போட்டு கொடுங்கன்னுவாங்க, வளர்ச்சிக்கு, பலத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் தான் நடத்தப்பட வேண்டும். அதுதான் முடிவு. ஏனால் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தது இந்த உலக சரித்திரம். பிரைஸ் தி லார்ட். எப்படி உயிர் தெழுந்தார்? தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவ ஆவியானவர் இயேசுக்குள் இருந்தார். அந்த அபிஷேகம் தான் வெளியே கொண்டு வந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மையும் கொண்டு வரும். நமக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருதுனாக்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பிரச்சனையிலிருந்து நம்ம கொண்டு வராதா? அவருக்கு அற்பமான காரியம். அதனால தான் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சூட்டுகிறீர், பாதை நெய்யாய் பொழிகிறது. அப்போ நம்மளை எப்படி நடத்த விரும்புகிறார் பாருங்க. வருஷம் முழுவதும் நடத்துறார், ஒவ்வொரு நாளும் நடத்துறார், ஒவ்வொரு நாளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1000 சூழ்நிலைகள் வரலாம், அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய பாதையிலே நெய்யாய் பொழியும்படி செய்கிறாரு நம்முடைய பாதையில். அதுதான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கஷ்டம் வராதுன்றதெல்லாம் இல்லை, கஷ்டம் நிறைய வரும். வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்னு வேதம் சொல்கிறது. நீதிமான்களுக்கோ அநேக துன்பமா அது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வெளியில் போய் ஊழியம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? தெருவில் நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று எங்கே வெளியில் போய் சொல்கிறோம். கடன் பிரச்சனையா, வியாதியா,
வருத்தமா, பாவமா, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இயேசு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்று பிரசங்கம் பண்றோம். எவ்வளவு கடன் பிரச்சனை பிரசங்கம் பண்றோம். ஆனால் சபைக்கு வரும்போது தேவன் அவருடைய வார்த்தையினாலே நடத்த ஆரம்பிக்கிறார். சுபாவத்தை மாத்துறாரு, சூழ்நிலையை மாத்துறாரு. கஷ்டம் எதுக்கு வருது மனுஷனுக்கு? நம்ம ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். இல்லைங்க நான் நல்லா இருக்கிறேங்க, ஐ ஆம் பர்ஃபெக்ட், அப்படின்னா கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். ஆஹா, ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க நானுங்க, ஐ எம் எ ஹோலி பர்சன், ஐ எம் எ பர்ஃபெக்ட், ஐ எம் ரிசீவிங் த மோர் பிளஸிங் ஃப்ரம் த காட் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுக்கு அநேக சோதனை வரும், ஆனாலும் அவ எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் விடுதலை கொடுப்பாராம். விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரோம்? ஏன் ஓடி வரோம்? மனுஷர்களை பார்க்கறதுக்கு வரோமா? இல்லை இல்லை இல்லை, ஆலயத்தில் அவருடைய மகிமை இருக்கிறது. ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கான். அப்போ ஆலயத்துக்கு வரும் மகிழ்ச்சியா வரணும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் தான் மகிழ்ச்சியாக போகிறோம். பிரியாணி போடுவாங்க, அடுத்தது என்ன சாப்பாடு, நிறைய பேரை பார்க்கலாம், பார்க்கக்கூடாதவங்கெல்லாம் பார்க்கலாம், பழைய நண்பர்களை பார்க்கலாம் அப்படின்னு ஓடுறோம். நம்ம விருந்துக்கு ஓடுறோம். அங்கே போனாலும் அவமானம் தான் படுத்துகிறான், அது வேறு விஷயம். அவமானப்படுத்துகிறான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை அவமானப்படுத்தவே மாட்டார். ஏன் காரணம்னா, நீங்கள் ஆர்வமாக வாங்க ஆலயத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். நாம் வாருங்கள் ஆலயத்துக்கு போகணும்னு மகிழ்ச்சியாக புறப்பட்டாங்களாம். போப்பா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயத்திற்கு போவோம், ஆண்டவரை தேடுவோம், கர்த்தரை முதன்மைப்படுத்துவோம். இந்த பஞ்சுவாலிட்டி என்று சொல்லும் பொழுது அதை மற்றவர்களிருந்து எதிர்பார்க்கறது இல்லை, நம்மகிட்ட உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த நல்ல காரியங்கள், குறிக்கோள்கள் நம்முடைய இடத்திலிருந்து உருவாக கர்த்தர் நம்ம மேலே பிரியம் வைத்திருவார். அப்பதான் சொல்லுவார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்வர். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நம்ம மீது விருப்பம் வைக்கிறார். அவர் பெரிய காட்சி கொடுக்கல, அவருக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் நாம் எப்படி பெரிய ஆளெல்லாம் காட்டலாம், செல்வந்தனாக காட்டலாம், பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக காட்டலாம், பந்தாவாக பண்ணலாம், என்னென்னவோ பண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு கொடுக்கிறார். மெச்சூர்ட் மைண்ட்ன்றது என்னது? ஞானன்றது என்னது? அறிவுன்றது, புத்தி என்பது என்ன? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கேயோ கொண்டு போயிடும் நம்மளை. நோ கம்பேர் வித் அதர்ஸ். உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. அல்லேலூயா. நாம் எளிமையும் சிறுமையுமானவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது யாரையும் உங்களிடத்திலே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்மளை தேடி வந்தார். நம்ம எவ்வளோ பயங்கரமான ஆளுங்க, தேடி வந்து நம்மளை இவ்வளோ தூரம் நடத்துகிறாரு. அதே எவ்வளோ பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவினாலே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யார் யாருக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணுமோ, யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அது கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். காலங்காலமாக செய்கிறார். எனக்கு பிறகும் செய்வார். புரியல? எப்போ அவர் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய வருகை வரலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் என கண்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள்.
உங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தக்கூடிய சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம், வெட்கப்பட்டும் இருக்கிறோம். வெட்கப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அதில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கடமையோ அதை மட்டும் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது காரணம்னா, பல அனுபவங்களை கர்த்தர் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். சாதாரண அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. பயங்கரமான கடந்து வந்த பாதையில் ஆண்டவர் கொடுத்த அனுபவங்கள் எந்த காலேஜில் போனாலும் கிடச்சிருக்காது, எந்த யூனிவர்சிட்டியில் போனாலும் கிடச்சிருக்காது. அந்த புத்தகத்தை தான் படிச்சிருக்க முடியுமே தவிர அனுபவம்னு ஒரு புத்தகம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் அவருடைய வேலை வாய்ப்புகள் உண்டான புத்தகம் தான் இருக்க தவிர அனுபவம் என்ற ஒரு புத்தகம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைங்கள்ட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அதனால தான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையினால் உங்களை இன்றைக்கே திருப்தியாக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கே, இப்பொழுதே சொல்றார். நாட் டுமாரோ, டுடே இட் செல்ஃப். இன்றைக்கே நான் உங்களை திருப்தியாக்குவேன். இன்றைக்கே நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் நித்தம் உங்களை நடத்தக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் கொடுப்பதல்ல, அதன்படி நடத்தக்கூடியவர். வார்த்தைகள் சும்மா படிக்கப்படுவதல்ல, அதன்படி வாழ வைக்கிறவர் ஆண்டவர். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்கள், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். வறட்சி, மகா வறட்சியான காலங்கள். ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் சரி, தேவன் நடத்துவார், நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். ஒரு மனுஷனுடைய பலன் எதில் இருக்குன்னு சொல்றாங்க? உலக பிரகாரமா எலும்புல தான் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். எலும்பு, அந்த எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா. பிரைஸ் தி லார்ட். அது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் அப்படி தெரியுமா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, அந்த எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார், ஸ்ட்ரென்தன் பண்றார். தசைகளை கூட ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்றார். சரீரத்தில் இருக்கிற தசைகளை கூட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு வல்லமை படைச்ச நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. பிரைஸ் தி லார்ட். நீ தோட்டம். ஹல்லேலூயா. முத்தரிக்கப்பட்ட கிணறு, தோட்டம். பிரைஸ் தி லார்ட். என் பிரியமானவனே, என் பிரியமானவளே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு தோட்டத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். சபை என்பது தோட்டம். பிரைஸ் தி லார்ட். அங்கே நாம் இருக்கும் பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை ஆண்டவர் வழிநடத்த பிரியப்படுகிறார். எல்லாத்துக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படியேப்பட்ட காரியங்களை சொல்றார். அதனால தான் வேதத்தில் சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வேண்டிய தண்ணீரை பள்ளத்தாக்கில் நிரப்புவேன்.
ஒன்றுமே இருக்காதுப்பா, ஆனால் நான் செய்வேன். இது உலகத்தாண்ட போய் சொன்னால் நம்ப மாட்டான். இன்னும் கதை விடுறாங்க பாடுறான்னுவான். அந்த அனுபவத்தில் நம்ம போகிறோம் பார்த்தியா, கர்த்தர் நல்லவர் விஷயத்தை பார்த்துக்கிட்டே போகிறோம் பார்த்தியா, அது நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உலகம்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனாலும் உன்னுடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் உண்டான தண்ணீரை உன் பள்ளத்தாக்கில் நிரப்பேன். உன் குடும்பத்தினுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். ஒன்று இல்லாமல் இருக்கலாம், நீ சோர்ந்து போயிடலாம். யார் நமக்கு உதவி செய்யணும்? உதவி செய்யறதுக்கு வருவாங்க. ஆண்டவர் ஏதாவது வழியை திறப்பார். அது வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அவர் கொடுத்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஆமாம், நீ தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் அதை கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். நீங்கள் கோடாகூடி பெறுவீர்கள், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி தேவனே எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கட்டாப்பா. ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. பாதுகாத்து பராமரித்து கொள்ளுங்க. சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.